உலகம் உருவான காலத்திலேருந்தே நல்லது இருக்குது அப்படின்னா கெட்டதும் இருக்குது. அதே மாதிரி கடவுள் இருக்கார் அப்படின்னா பேய் பிசாசு இதெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு எல்லாருமே நம்பவும் செய்கிறாங்க. அதே மாதிரி அந்த நம்பிக்கையில் ஒரு சிலர் ரொம்ப மீறி போய் ஒரு சில குற்றங்களையும் பண்ணிடுறாங்க. அப்படி தான் நம்மளோட சேனல்லையே பலவிதமான க்ரைம் ஸ்டோரிஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். அப்படி தான் இங்கே ஒரு விஷயம் அப்படின்றதும் நடந்திருக்குங்க. ஒருத்தர் பேய் பயத்தினால உயிரை எடுக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய க்ரைமையும் பண்ணியிருக்காரு. அப்படி என்னதாங்க ஆச்சு இந்த விஷயத்தில் அப்படின்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான அதே டைமில் ரொம்பவே ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய ஒரு க்ரைம் ஸ்டோரி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது நடந்தது ஒரு பழைய காலகட்டத்திலேயே இருந்தாலுமே இதிலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் அப்படின்றது நிறையவே இருக்குது. அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட க்ரைம் ஸ்டோரி சீரிஸில் இது வீடியோ நம்பர் 32. நீங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கடைசியில் லைக் கொடுக்க மறக்காதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரிசா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரிசா ஸ்டேட்டில் பலசூர் அப்படின்ற டிஸ்ட்ரிக்டில் ரஸ்கோவின்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குங்க. அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஊர் தான். இருந்தாலுமே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகை அப்படின்றவங்க குறிப்பிட்ட அளவில் இருக்கிறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு பழைய ஒரு ஏர்பிளைன், அதாவது ஏர்போர்ட் ஒன்று இருந்திருக்கு. ஓகேங்களா. ஏர்போர்ட்டு நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா, அந்த காலத்து ஏர்போர்ட். ஓகேங்களா. அந்த ஃபாரினர்ஸ் இருந்த அந்த வெள்ளைக்காரங்க இருந்த டைமில் வந்து உருவாக்கின ஒரு ஏர்போர்ட் இருந்திருக்கு. அதை கிட்டத்தட்ட அந்த சுதந்திரம் கிடைச்சதுக்கப்புறமா கைவிட ஆரம்பிச்சிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மூட நம்பிக்கை. அந்த இடத்துல வந்து பேய் இருக்குது பிசாசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கைவிட ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால் அந்த ஏர்போர்ட் வந்து ஃபுல்லாகவே கைவிடப்பட்டு அங்கங்கே வந்து இந்த குப்பையும் கூலமுமா அப்படியே இருந்திருக்கு. இது வந்து ரொம்ப நாளாக இருந்திருக்கு. இதை அந்த 1950களில் பார்த்தீங்கன்னா இந்த ஜமீன்தார் சுபேதார் அப்படின்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்களில் ஒரு 2 பேர் வந்து கையகப்படுத்தி அதை வந்து பாதுகாத்து வச்சுருந்துருக்காங்க. அவங்களோட கண்ட்ரோலில் தான் இந்த இடம் அப்படின்றது இருக்குது. இப்படி இருக்க டைமில் தான் ஒரு பெரிய விஷயம் அப்படின்றது அந்த இடத்துல நடக்குது. நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, அந்த இடத்துல ஃபுல்லாகவே வந்து ஸ்க்ராப்ஸ் இருக்குது. அதாவது அந்த சின்ன சின்ன அந்த இரும்பு பார்ட்டிக்கலு, அந்த ஃப்ளைட்டோட அந்த பழைய ஃப்ளைட்ஸோட அந்த பார்ட்டிக்கல் அதெல்லாமே அந்த இடத்துல இருக்குது. இரும்பு உபகரணங்கள் நிறையவே அந்த இடத்துல இருக்குது. இப்படி இருக்க டைமில் தான் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பக்கத்து ஸ்டேட்டை சேர்ந்த ஒரு ஆள், ஓகேங்களா, அவர் ஒரு வியாபாரி. அவரும் அவரோட அசிஸ்டண்ட்டும் அந்த இடத்த விசிட் பண்ணுறதுக்காக வராங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்க்ராப்ஸை வாங்கி அவங்களோட தொழிலுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக வராங்க. அதனால் அவங்க வந்து அந்த பலசூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய அந்த ரஸ்கோவின்பூரில் ஒரு டீ கடையில் வந்து ஃபஸ்ட்டு டீ எல்லாம் குடிச்சிட்டு அங்கே சுற்றி முற்றி அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் பர்மிஷன் வாங்கினா தான் அவங்கள வந்து நீங்கள் பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னதுனால சரி நம்ம இங்கே வெயிட் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த டீ கடையிலேயே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டீ கடையில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தவங்க பார்த்தீங்கன்னா பொழுது போக போக என்ன ஆகுதுன்னா ரொம்ப இருட்ட ஆரம்பிக்குது. பர்மிஷனும் கிடைக்கல அவங்கள பார்க்குறதுக்கு. அதனால் இந்த டீ கடையிலே நம்ம ஸ்டே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீ கடை ஓனர்கிட்ட பர்மிஷன் வாங்கி நாங்கள் இங்கே நைட்டு ஸ்டே பண்ணிக்கிறோம், இந்த மாதிரி நாங்கள் வெளியூர்காரங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அசிஸ்டண்ட் பேர் வந்து ராம். இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியம். அந்த அசிஸ்டண்ட்டும் பார்த்தீங்கன்னா அந்த ஓனர் கூடவே சேர்ந்து தங்கிட்டு அங்கே இருக்கார். இது நைட்டும் ஆகுது. நைட்டு ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி கோஸ்ட் நடமாட்டம் இருக்குது, பேய் நடமாட்டம் இருக்குது அப்படின்ற அந்த பரவலான செய்திகள் இவங்களுக்கும் தெரியுது. அதனால் எல்லாருமே அந்த இடத்த பார்த்து பயப்படுறாங்க. அந்த பழைய ஏர்போர்ட்டை பார்த்து ரொம்பவே பயப்படுறாங்க. என்னடா இது இப்படி சொல்கிறாங்க, அங்கே வந்து யாருமே வந்ததுக்கான ஒரு வழித்தடமே கிடையாது. அந்தளவுக்கு வந்து ஃபுல்லாக முட்புதர்கள் இருக்குது. இதனால் இவங்களுக்குமே ஒரு சின்ன பயம் அப்படின்றது உருவாக ஆரம்பிக்குது. அந்த மாதிரி ஸ்டே பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய டைமில் பக்கத்து வில்லேஜில் ஒருத்தர் தெரியாமல் அந்த இடத்துக்கு வந்து வந்துடுறாருங்க. ஏதோ ஒரு வேலையாக வந்துடுறாரு. வந்தவருக்கு இந்த இடத்த பற்றி நல்லா தெரியும். அதாவது அந்த பேய் பிசாசு இருக்கிற மாதிரி எல்லோரும் சொல்லியிருக்கனால ரொம்பவே பயப்படுறாரு. அவங்க கூடவே ஸ்டே பண்ணியிருக்காரு அவர். இருந்தாலுமே ரொம்பவே பயப்படுறாரு. என்னால் இந்த இடத்துல இருக்க முடியாது, என்னை தயவு செஞ்சு எங்கள் ஊர்லேயே கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி கேட்டு ரொம்பவே கெஞ்சுறாரு. இதனால் அந்த அசிஸ்டண்ட்டு, அந்த ஓனரு, அப்புறம் அந்த டீ கடை ஓனரு எல்லோரும் சேர்ந்து இவரை கொண்டு போய் அவங்களோட வில்லேஜில் விடுறதுக்காக அந்த ஃபுட்பாத் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பாதை வழியாகவே கூட்டிகிட்டு போகிறாங்க.
அந்த ஃபுட்பாத் வழியாவே கூட்டிட்டு போய் அவரோட வில்லேஜில் விட்டுட்டு இவங்க 2 பேரும் திரும்பி வந்து 3 பேரும் வந்து வர ஆரம்பிக்கிறாங்க அந்த வழியாவே. வந்துட்டே இருக்க டைமில் தான் அந்த ஏர்போர்ட் அந்த இந்த ஸ்பேஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா? முட்புதர்கள்லாம் இருக்குது. அந்த வழியாக வர ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வந்துட்டே இருக்க டைமில் தூரத்தில் ஒரு இடத்துல ஒரு வெளிச்சம் மாதிரி தெரியுது. அந்த வெளிச்சத்தை சுற்றி சின்ன சின்ன இப்போ இந்த ஒரு முணுமுணுத்தா எப்படி சவுண்டு கேட்கும் ஒரு சிலர், அந்த மாதிரி முணுமுணுக்கிற சவுண்டும் கேட்குது. இதை பார்த்து இவங்களுக்கு ரொம்பவே பயமாயிருது. ஏன்னா ஆல்ரெடி பேய் பிசாசு இருக்குன்னு வேற சொல்லியிருக்காங்களா? அதனால் இவங்க இந்த மாதிரி முணுமுணுன்னு சவுண்டு கேட்கவும் ரொம்பவே பயந்துடுறாங்க. நைட்டு 1 மணி 2 மணி இருக்குங்க. அதனால் ரொம்பவே மிரண்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ராமன் அசிஸ்டன்ட் சொன்னேன் பார்த்தீங்களா? அவர் ஏதோ பெரிய வீர இது மாதிரி நம்ம போகலாம் அந்த இடத்துக்கு, நம்ம போய் அங்கே பார்ப்போம், என்னதான் இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்தில் இருந்த ஒரு அவங்க அந்த காலத்துலலாம் அந்த கைத்தடி மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா? அந்த கைத்தடியை எடுத்துக்கிட்டு அவங்க 2 பேரையும் கூப்பிட்டுட்டு நான் ஃபஸ்ட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாருங்க. இங்கேருந்து ஓடின அந்த ராமும் வந்து டக்குன்னு போயிட்டு அந்த இடத்த ரீச் ஆயிடுறாருங்க. ஏன்னா அவர் ஸ்பீடாக ஓடுறாரு. அவரோட ஸ்பீடுக்கு இவங்க 2 பேரால் கீப் அப் பண்ண முடியல. போனோடனே அங்கே போனவர் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 பொண்ணுங்க வந்து நின்றுட்டுருக்காங்கங்க. பயங்கரமாக இவர் வந்து தாக்க ஆரம்பித்ததும் அவங்க பயங்கரமாக கதறி அழுகுறாங்க. என்னை விட்டுருங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த கைத்தடியை வச்சு அவங்கள சரமாரியாக தாக்குறாரு. அதாவது பயங்கரமாக அடிக்கிறாரு. பேயை அடிக்கிறதா நினச்சிக்கிட்டு பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அதனால் அவங்க கத்தி கதறாங்க. ஆனால் யாரையுமே விடலைங்க. அதில் இந்த 2 பெண்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்க அந்த இடத்துலையே துடிச்சு இறந்து போகிறாங்க ரத்த வெள்ளத்தில். இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப பலத்த காயத்தோட அதே இடத்துல கிடக்குறாங்க. ஆனாலும் அவங்க அந்த கத்தலோ கதறலோ நிற்கவே கிடையாது. அவங்க கத்திட்டு இருக்க சவுண்டை கேட்ட இந்த 2 பேரும் இன்னும் ஸ்பீடாக ஓடி போய் பார்க்குறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது இவர் அவங்கள அடிச்சிட்டாரு அப்படின்றது. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் இவரை ஃபஸ்ட்டு உலுக்கி நீ வந்து நல்லா பாரு, இவங்க மனுஷங்க, இவங்கள போய் ஏன் அடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் அந்த ராம் அப்படின்றவர் ரியலைஸ் பண்ணவே ஆரம்பிக்கிறாரு. ஆமாம், நம்ம தாக்குனது பேயே கிடையாது மனுஷங்களை அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க ரத்த வெள்ளத்தில் இருக்கிறத பார்த்துட்டு அப்போ தான் அவர் உணர்றாரு இவங்க பேய் கிடையாது மனுஷங்க அப்படின்ட்டு. அந்த பெண்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அவங்க அந்த வில்லேஜ்லேயே வாழக்கூடிய ஆதிவாசி பெண்களுங்க. அதாவது ட்ரைப் உமன்ஸ்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த காலகட்டத்தில் ட்ரைப்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ். இப்போயும் நிறைய இடத்துல நம்ம தமிழ்நாட்டில் கூட இருக்கிறாங்க. அங்கே வந்து அந்த மாதிரி வாழக்கூடிய மக்கள் வந்து இந்த நைட் டைமில் வந்து வெளியே வர்றது, அவங்களோட நடவடிக்கைகள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் அந்த மரத்துக்கு கீழே ஒரு சில சம்பிரதாயங்கள் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் அவங்க பண்ணுவாங்களாம் நைட் டைமில். அவங்க இந்த பேய் பிசாஸ்க்கெலாம் பயப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கவங்க தான் அந்த இடத்துல வந்து அந்த விளக்க பிடிச்சிக்கிட்டு அந்த காலத்தில் அந்த தீப்பந்தம் மாதிரிலாம் இது வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா? அந்த விளக்கு பேர் வந்து நல்ல பேராச்சு. அதை தயவுசெய்து நீங்களே கமெண்ட் பண்ணிடுங்க என்ன விளக்கு அப்படின்றது. எனக்கு மறந்துருச்சு ஆக்சுவலாக. அந்த மாதிரி விளக்க வச்சுக்கிட்டு அங்கே நின்றுட்டு இருக்கவங்கள இவங்க வந்து தாக்க ஆரம்பிச்சதுனால தான் இந்த பிரச்சனை அப்படின்றதே உருவாச்சுங்க. பார்த்தா கடைசியில் அந்த 2 பெண்களும் ரொம்ப பரிதாபமாக இறந்தே போயிடுறாங்க. அந்த ஒரு பெண் மட்டும் ரொம்ப பலத்த காயோட மீட்கப்படுறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த 2 பேர் ஓடி வந்தாங்க பாருங்கள், அவரையுமே இவர் தாக்கியிருக்காருங்க. அதுதான் இருக்கிறதுலே இங்கே பெரிய ஒரு கொடுமை. இவர் அடிக்க ஆரம்பித்த அந்த வேகத்தில் யார் வராங்க யார் போகிறாங்கன்னே தெரியாமல் அவங்க 2 பேரையுமே அடிச்சிருக்காரு. ஓகேங்களா? அதில் ஒருத்தருக்கு பயங்கரமான காயமும் ஆயிருக்கு. இது வந்து கோர்ட் வரை போகுது. கோர்ட்டில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படின்றது இதுக்கு முன்னாடி நாங்கள் கேள்விப்பட்டதே கிடையாது. மூட நம்பிக்கையால் மனுஷனா பேயான்னு கூட தெரியாமல் ஒருத்தரை தாக்கி அடிச்சு கொண்ட விஷயம் அப்படின்றது ஒரிசாவில் ரொம்ப பரபரப்பை ஏற்படுத்துது. சுற்றி பல டிஸ்ட்ரிக்ட்லேயும் இந்த ஒரு வழக்கை ரொம்பவே வினோதமாக வந்து பார்க்குறாங்க. இந்த வழக்கு அப்படின்றது நடக்குது 1 வருஷம் 2 வருஷம் இப்படி போயிட்டே இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த ராம் அப்படின்றவர் நான் வந்து அவங்க பேயின்னு நினச்சி தான் அடித்தேன், மனுஷங்கன்றது எனக்கு தெரியாது. இந்த மாதிரி நிறைய பேர் அந்த இடத்துல மூட நம்பிக்கையால் பல வதந்திகளை வந்து கிளப்பி வச்சுருந்தாங்க. அவங்க பேய் இருக்குது, பேய் நடமாட்டம் இருக்குது, அவங்க வந்து தாக்குனாங்கன்னா நம்ம உயிரோடு இருக்க மாட்டோம், இந்த மாதிரிலாம் சொன்னாங்க. அந்த ஒரு பயத்தில் தான் நான் வந்து இந்த விஷயத்த வந்து பண்ணேன், தற்காப்புக்காக தான் இதை பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாருங்க. இதை வந்து விசாரித்து பார்த்த போலீஸும் ஆமாம் இங்கே வந்து பேய் இருக்கிறதுனால தான் இவர் வந்து பயந்து அந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி அவங்களுமே அந்த சாட்சியங்கள்லாம் இருந்ததுனால அவரை கடைசியில் விடுதலையும் பண்ணிடுறாங்கங்க. இது வந்து ஒரு எப்படி சொன்னால் செல்ஃப் டிஃபென்ஸ் மாதிரி நினச்சி பண்ணிட்டாரு. இருந்தாலும் இது வினோதமான ஒரு கொலை வழக்காக. இந்த வழக்கை நான் எதுக்காக இன்றைக்கி எடுத்து பேசுகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேனலில் வந்து நிறைய மூடநம்பிக்கை சம்மந்தப்பட்ட வழக்குகள் வந்து நான் போட்டுட்டு தாங்க இருக்கேன். அதாவது நரபலி விஷயங்கள் ஆகட்டும், பல விஷயங்கள் நான் போட்டுட்டு தான் இருக்கேன். மூடநம்பிக்கை கடவுள் பக்தி இருக்கிறது வேறு, மூடநம்பிக்கை அப்படின்றது வேறு. அதாவது கடவுள் பக்தியும் தாண்டின ஒரு ஃபெய்த் அது மேலே போய் அதுக்காக என்ன வேணால் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி போகிறது. அந்த மாதிரி தாங்க இந்த ஒரு விஷயம் அப்படின்றது இருக்குது. ஒரு மனுஷனுக்கு ரத்தம் வந்து கதறி எழுந்து ஊற்றிட்டு இருக்க டைமில் கூட அந்த மனுஷனை தாக்கி அவன் செத்ததுக்கு
வந்து பேயை தான் நான் கொன்னேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ரொம்பவே சிரிக்கிறதனமாக தான் இருக்குது எனக்கு இந்த வழக்கை பற்றி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வழக்கை பற்றி அப்படின்றத வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸை பற்றி நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கீங்களா, படிச்சிருக்கீங்களா அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கே வந்து இது மர்டர் ஆஃப் த கோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு வழக்குகளில் இந்த வழக்கு ஒரு லிஸ்ட்டில் இருக்குங்க. அப்படின்னா பார்த்துக்கோங்க. அந்த பெண்கள் வந்து ரொம்பவே பரிதாபமாக, ஒன்றும் படிக்க எழுத எதுவுமே தெரியாத பெண்கள், சாதாரணமாக அவங்களோட நடவடிக்கைகள் டே டு டே லைஃப்பை வந்து ஓட்டிகிட்டு இருந்த பெண்களுக்கு இந்த ஒரு விஷயம் நடந்தது அப்படின்றது ரொம்ப பரிதாபமான விஷயம். அதேமாதிரி இந்த நார்த் இந்தியா சைட்லையும் சரி, நிறைய டிஸ்ட்ரிக்டில், நிறைய ஸ்டேட்டில் இன்னையும் வந்து இந்த பேய், பிசாசு, மூட நம்பிக்கை இதெல்லாம் வந்து ரொம்பவே அதிகமாக வந்து பேசப்படுது. இந்த குல்தாரா இந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த இடத்துலலாம் வந்து நிறைய பேய் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. எது உண்மை பொய் அப்படின்றது நம்மளுக்கு தெரில. நீங்கள் இந்த வழக்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நான் இன்னைக்கு இந்த சொன்ன ஸ்டோரியை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மூட நம்பிக்கைகளை மக்கள் வந்து கைவிட்டுட்டு அதை வந்து நம்மளோட பிரெயினை வச்சு நம்ம அந்த விஷயத்தை வந்து பார்க்கணும். உண்மையா பொய்யா அப்படின்றத நான் இந்த ஸ்டோரி மூலமாக சொல்ல வர்றது. நீங்கள் உங்களோட கருத்துக்களை கீழே பதிவிடுங்க. நம்மளோட ஸ்டோரியை பற்றின கருத்துக்களையும் கீழே பதிவிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க. உங்களோட எல்லா கருத்துக்களையும், தப்பாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து நான் சரியாக பண்ணியிருந்தாலும் சரி, அதை வந்து கீழே வந்து தயவு செஞ்சு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு அதை முன்னேற்றுறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இன்னொரு வீடியோவில் இன்னொரு க்ரைம் ஸ்டோரியோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம்.